கரூர் மாவட்டம் ஆண்டாள்கோவில் ஊராட்சி தீர்மான புத்தகத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருத்தம் மேற்கொண்ட முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சியை கரூர் மாநகராட்சியோடு இணைத்திட ஆட்சேபனை ஏதும் இல்லை என கடந்த 2021ஆம் ஆண்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் கடந்த ஆகஸ்டில் மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது போல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவசரமாக பதிவேட்டில் திருத்தம் மேற்கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கூட்டப்பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கூட்டம் நடைபெறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கூட்டப்பொருள் அந்த உறுப்பினருக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கூட்டப்பொருள் பார்த்திங்கன்னா, பொருளில் இருக்கிற இவங்க சொல்லியிருக்கிற ஊராட்சி மன்றத்தை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக நேற்று காட்டியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த தீர்மானத்தின் மீது வேற ஒரு தீர்மானம் ஒட்டியிருக்காங்க. அது தெளிவாகவே உங்களுக்கு தெரியுது. அது இப்போ எப்படி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோம். முயற்சி பண்ணி படித்தாச்சு. உங்களுக்கு அதை இப்போ காட்டுறேன் அப்படின்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா இவர் சொன்ன மாதிரில உள்ளே இருக்கிற தீர்மானம் வேறு. அது பார்த்திங்கன்னா கூட்ட பொருளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த தீர்மானம் தான் அது உள்ளே ஒட்டியிருக்காங்க. அதன் மீது இது வேற ஒரு தீர்மானத்தை இப்போ அவசரமாக ஒட்டியிருக்காங்க.